யோ உன்னதாயா கேட்டுக்கிட்டு இருக்கேன் சொல்லியா? டேய் அதான் கேக்குறாங்கல்ல, எதுக்கு அடிச்சுன்னு சொல்லு. அண்ணா ஏன் அடிச்ச சொல்லுன்னு. உன்னதான் எவ்வளவு நேரமா கேக்குறாங்க, எதுக்காக அவர் அடிச்சேன்னு சொல்லி தொலையேன். யோ இவனை ஸ்டேஷன் கூட்டு வாயா. ஓகே சார். எதுக்காக என்ன அடிச்சேன்னு சொல்ல கூட பயப்படுற கோல சார். இவன் மேல நான் கேஸ் கொடுத்து என்ன சார் ஆக போகுது? நீ பெரிய வீட்டு பையன்றதுனால இதோட விட்டுட்டு போறேன். அடுத்த முறை இப்படி எல்லாம் பாத்துக்கிட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன். பையனுக்கு சொல்லி வைங்கம்மா. எல்லாரும் போங்கம்மா. அவன் என்ன லேசா அடிச்சான்றதுக்காக தானே அவனை போட்டு இந்த அடி அடிச்சு வச்சிருக்கேன். டேய் ஆறுமுகம், எதுக்காக அவன் அடிச்ச? அண்ணா ஏன் அடிச்ச சொல்லுன்னு. நீ அவனை எதுக்காக அடிச்சுன்னு சொன்னாதான் நான் இந்த இடத்தை விட்டே நகருவேன். அத்தை அவர் சொல்ல மாட்டாரு எதுக்காக அடிச்சாருன்னு நான் சொல்றேன். எதுக்காக அடிச்சான்? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நாங்க கோயில் பிரகாரத்தை சுத்தி வரும்போது அந்த ஆள் தெரியாம என்ன இடிச்சிட்டாரு. அதுக்கு அந்த ஆள் சாரியும் கேட்டுட்டாரு. அத ஆறுமுகம் பாத்துட்டு தான் அந்த ஆளை போட்டு இப்படி அடிச்சிருக்காரு. பாவம் அவரு வேணுனா வந்து இடிச்சிருப்பாரு. தெரியாம வந்து இடிச்சதுக்காக அந்த மனுஷனை போட்டு இப்படி அடிப்பாங்க. அவங்கிட்ட போய் அடி வேண்டியது நினைக்கிறேன். இடுப்புலதான் கத்தி வச்சிருக்கல, எடுத்து சொருக வேண்டியதாடா. மாப்ள போன வாரம் தான் ஜெயில இருந்து வெளியே வந்தேன். மறுபடியும் இவனை குத்திட்டு ஜெயிலுக்கு போகணுமா? நீ எதையோ என்கிட்ட மறைக்கிற. உண்மையை சொல்லு. அவனை நீ எதுக்காக அடிச்ச? ஏமா அதே திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருக்க? நீ இப்ப சொல்ல போறியா இல்லையா? பைரவி அண்ணிய அவன் இடிச்சான்றதுக்காக அவன் அடிச்சியான்னு. பைரவி அவன் லேசா இடிச்சதுக்காக அவன் உயிர் போற அளவுக்கு நீ அவனை அடிச்சியா? நீ அதுக்காக எல்லாம் அவனை அடிக்கல. வேற ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு. அதுக்காக தான் நீ அவனை அடிச்சிருக்க. என்ன நடந்துச்சுன்னு நீ சொல்லு. அடிதடிக்கெல்லாம் போக மாட்டேன், சண்டை சச்சரவெல்லாம் பண்ண மாட்டேன்னு எனக்கு நீ சத்தியம் பண்ணி கொடுத்திருக்கலடா. அப்புறம் ஏன்டா அவனை போட்டு நீ அந்த அளவுக்கு அடிச்ச? நான் சொன்னேன்லம்மா, அவன் ரொம்ப கெட்டவமா. நான் அவனை அடிச்சது சரிதாமா. அவன் கெட்டவனா நீ நல்லவனா? உனக்கு அவனுக்கும் பெரிய வித்தியாசம் என்னடா? உண்மையிலே என்ன நடந்துச்சுன்னு நீ இப்ப சொல்லு. காரணம் இல்லாமலாம் நீ அவனை அடிச்சிருக்க மாட்டேன். என்ன காரணம்னு சொல்லு. ஆமா, மில்லுல எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். நில்லுடா.